புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பாழடைந்த பங்களா ஒன்று இருக்கிறது. டிவி நகரை ஒட்டியும் மற்றும் தாங்கூர் தோட்டம் பகுதிக்கும் செல்லும் வழியில்தான் இந்த வீடு அமைந்துள்ளது. அந்த பாழடைந்த வீட்டில் 2 பேர் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்திருக்கின்றனர். இன்னொருவர் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்துள்ளார். அந்த பகுதி வழியே சென்ற பொதுமக்கள் அந்த சடலங்களை பார்த்து அதிர்ச்சியில் ஆடி போயிருக்கின்றனர். பின்னர் இது குறித்து அவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அங்கே காம்பவுண்ட் சுவரையொட்டி 2 பேர் இரத்த வெள்ளத்தில் மூழ்கியபடி இறந்து கிடந்துள்ளனர். அருகில் இன்னொரு நபர் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார். காயத்துடன் கிடந்த நபரை மீட்டு அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதித்து இருக்கின்றனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் ரிஷி என்பதும் அவருடன் இறந்து கிடந்த 2 பேரும் அவர்கள் கூட்டாளிகளான திடீர் நகரை சேர்ந்த பன்னீர் தேவா மற்றும் ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் ரிஷி என்பவர் உழவர் கரையை சேர்ந்த பிரபல ரவுடியான தெஸ்தான் என்பவரது மகன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தாதா தெஸ்தான் கடந்த 2008ஆம் ஆண்டு உழவர் கரை ஜே நகரில் உள்ள அவரது வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார். மேலும் தந்தையைப் போலவே மகன் ரிஷியின் மீதும் பல கொலை வழக்குகள் இருந்திருக்கிறது. எனவே இவர்களின் நடமாட்டத்தை அவரது எதிர்த்தரப்பினர் நோட்டமிட்டிருக்கின்றனர். அப்போது ரிஷியின் எதிர்த்தரப்பினருக்கு சரியான சமயம் கிடைத்திருக்கிறது. நள்ளிரவில் ரிஷி அவரது கூட்டாளிகளுடன் மது குடித்துக் கொண்டிருந்த வேளையில் எதிர்த்தரப்பினர் அவர்களை வெட்டி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் கூறுகின்றனர். இது குறித்து பெரியகடை போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தாதாவின் மகன் உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.